நீதான் சொல்ற. ஆனா நேற்றுதான் திருமணம் ஆகிற போல் இருக்கின்றது எனக்கு. உன்னுடைய அழைக்கும் உன்னுடைய நடையும் உன்னுடைய இருக்கும்போது பேச வேண்டியும் அதுதான் அவனுக்கு ஆவணன் இருக்கின்றார். அவன் அந்த புறத்துக்கு உண்மைதான். என்னுடைய மனித பாட்டோடு எனக்கு பேச வேண்டியது யார் இருக்கின்றான் என்றே தெரியாது போயிடுச்சு. என்னென்னவா பேசிக் கொண்டிருக்கேன். அது போகட்டும். அறிவிங்க வா. எவ்வளவோ நேரா எனக்கு விடுமுறை வேணும் விடுமுறை வேணும்னு கேட்டேன். உனக்கு இன்னைக்கு விடுமுறை போடா. ஒரு வாரத்துக்கு விடுமுறை முன்னாடி கேட்ட அழகு நான் சொல்வதை கேள். அப்படி நாய் கவர் நான் சொல்வதை கேளுடா. உன் மனைவி மக்களை பார்த்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. அப்படி இருக்கு நானும் என் கணவரும் தனிமையில் 1000 விஷயங்கள் பேசிவிட்டு ஒரு 500 குடும்பம் பாருடா. இதெல்லாம் குளிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி இருக்க நான் சொல்வதை கேள். உன் மனைவி மக்களை பார்த்துவிட்டு நிதானமாக பொறுமையாக மக்களை பார்த்துவிட்டு வர வேண்டும். இது மகாராணுடைய உத்தரவு. அப்படியே போயிட்டு என்னக்கே என் கணவரை கூப்பிட்டேன் நானே. என் கணவர் என்னங்க கூப்பிட்டேன். என்னங்க ஒரு மனைவி கணவனை அன்பா கூப்பிடுற வார்த்தை என்னங்க உங்க வீட்டுல கூப்பிடுறாங்க. அதான் சூப்பர் மாதிரி கூத்தாட்டு போன்னு வச்சுக்கோ. போடும் என்ன தொடுப்பு காட்டியா அவ்வளவு மரியாதை. சரி ஆகட்டும். நீங்க கூட அப்படி புடிச்சது இல்லைங்க. ஒரே புடி புடிச்சிட்டாங்க. நீ பார்ப்பதுமே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது. எப்படி சொல்லுங்க. தமிழ் பாட்டினிலே பாவை வந்து ஆடுவதில் ஏன் வந்து
பாருடா எதுக்கு வந்தீங்க? ஊருக்கு போறோமா? சீ, உனக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆகுது. இப்ப ஏன்டா இங்க வந்த? ஊருக்கு தானே போறோம். ஆமா. பஸ் ஸ்டாண்டு போனேன். ஏய், எனக்கு சந்தேகம் வந்து. என்ன சந்தேகம்? அம்மா, சந்தேகத்தால நான் போக மாட்டேன். ஏய், ஏன்னா, என்னடா சந்தேகம்? ஏய், இங்க வாடா. என்னடா சந்தேகம் உனக்கு? என்ன சந்தேகம்? உன ஊருக்கு போக சொன்னேன், உன் மக்களை பார்க்க சொன்னேன், உன் புள்ளக்குடியில பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு பொறுமையா வா சொன்னேன். சீ. கோபம் வராது. ஏய், என்னடா சந்தேகம் உனக்கு? இது வெறும் முடியே கிடையாது. சந்தேகத்தால போக மாட்டேன். என்னடா சந்தேகம்? சந்தேகமாகப்பட்டது பேர் வியாதி. ஏய், சந்தேகம் எந்த காரணம் கொண்டுமே சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, குடும்பம் ரெண்டா போயிடும். உனக்கு என்னடா சந்தேகம்? சந்தேகமாகப்பட்டது ஏய், வாசல் வழியா வந்தது. ஏய், சந்தோஷமாகப்பட்டது ஜன்னல் எங்க வழியா போயிடும். அதனால ஏய். எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, என்ன சந்தேகம் அம்மா சொல்லலாம்? ஒரு வாரம் லீவு கொடுத்தாங்க. ஆமா. இது ஒரு வாரமா? ஏய். இல்ல 7 நாளா கேட்டு போயிடுவாங்க. சீ. டேய், இதாடா உனக்கு சந்தேகம்? இங்க பாருடா, இந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்ட கூட தெளிவா சொல்லட்டாது. டேய், ஒரு வாரம் என்பதும் 7 நாட்கள் என்பதும் இது ரெண்டும் ஒண்ணுதான்டா. ரெண்டு ஒண்ணு. இல்ல, ஏய். நீ ஒரு வாரம் இருந்துட்டா, ஏய். எவ்வளவு ஏகமா பாருங்க. ஒரு வாரம் இருந்துட்டா, ஏய். 7 நாள் இருந்துட்டா, ரெண்டு ஒண்ணு. அம்மா தான் சொல்றாங்க. என்னது? இது ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க வா. ஒரு வாரம் என்பதும் 7 நாட்கள் என்பதும் இரண்டும் ஒன்றுதான். இந்த நாட்கள் ஆமாண்டா. ஐயா சொல்லுங்க. ஆமா. ரெண்டு ஒண்ணு. ஏண்டா, கையை எங்கடா போடு? அம்மா சொல்லுங்க. டேய், நான் சொல்லுறது எல்லாம் கேளு. ஒரு வாரம் என்பதும் 7 நாட்கள் என்பதும் இரண்டும் ஒன்று. இரண்டும் ஏய், சீ. கை எங்கடா? போய் வந்தா என்னைக்கு? நம்ம என்ன பண்றோம்? இல்லடா. டேய், நானும் என் கணவரும் வெங்காயம் வெட்டா வெங்காயம் வெட்டோம். நீ தோல் உரித்தாட ஒரு பூண்டு உரிக்க ஏன் போயிட்டு வாடா. போயிட்டு வா. வெளியே. என்னது? அம்மா, ஏய், உங்களுக்கு என்ன எப்படி தான் இருக்கின்றது? எனக்கு எனக்காக நீ பிறந்த, எனக்காக நான் அது மட்டும் இல்லை அமுதா, இப்படி இருக்கும் பொழுது எவ்வளவோ ஆடி பாடி சந்தோஷமா இருக்கின்றோம். பாடி. அப்படி இருக்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுதுதான் என் மனதெல்லாம் என்னவெல்லாம் சொல்றது தெரியுமா? என்ன தோணுது? அத்தா, உங்களை கட்டி அடித்து ஆதிமுத்தம் கொடுத்து இந்த பந்தனில் நீங்களும் நானும் ஒன்றாக இணைந்து இருக்கும் சந்தோஷமே ஒரு சந்தோஷம். அப்படியா? எப்படிலாம் தெரியுமா? எப்படி? அத்தா, மதனா, கேளா, யானே, நானும் என் கணவனை தனிமையில் இருக்கவே விட மாட்டேடா நீ. இப்பதான் கிட்ட வந்தாரு. டேய், டேய், இங்க வாடா. இங்க வா.
யாருக்கு வாங்கிட்டு போற? டேய், குழந்தைகளுக்கு என்னடா வாங்கிட்டு போறேன்? ஏய், ஆரஞ்சு. தூத்துக்குடி டேய் 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 தொத்துரை குண்டமே சாத்தி கொடி பண்ணடா அது ஒரு நாட்குள்ள அம்மா, பால் சாப்பிட்டா கையை எங்கடா கட்டுறேன்? எங்க லட்சுமா 10 ரூபாய்க்கு பால் சாப்பிட்டா ஏண்டா 10 ரூபாய்க்கு பாசப்பட எங்கடா கேக்குற என்னடா? நானே இப்ப மார்க்கெட்ல வித்துது அவன் சொல்றா 10 ரூபாய்க்கு பால் சாப்பிட்டா ஏண்டா ஏண்டா டேய் அறிவு இவ்வளவு குடுத்து எங்கடா வைக்கிற 4 ரூபாய்க்கு எஜமா வலு குத்தடிக்கிறாரு வயிற்றுக்கு என்ன சொல்றாரு பீ துண்றாங்க எதுமா பீ துண்றாங்க அங்கதான் இப்படி அனுப்புறோம் கேட்டாங்களா கேட்டாங்களா டேய், எங்க எதுமா பொட்டியா எங்க எதுமா பொட்டியா பொட்டியா டேய், நான் குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். அது போகட்டும். உன் மனைவிக்கு என்னடா வாங்கிட்டு போறேன்? பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ அல்வா வாங்கி மாட்டேன் அப்படியா? அப்படி இருக்கட்டும். டேய், உன் குழந்தைக்கு என்னடா வாங்கிட்டு போறேன்? பசங்களுக்கு தூக்க மாத்திரை பத்து வாங்கி ஏய், ஒரு லிட்டர் பால் வாங்கி பால் வாங்கி ஒரு லிட்டர் பால் காசு காத்திட்டு உள்ள வாங்கினா அதான் வேலை வேலை என்ன வேலை? பால் காசு பால் காசுற வேலை. பாலை காய்ச்சி. பாலை காத்திட்டு மாத்திரை கலக்கி ஏய், கொடுத்துட்டு நான் தூங்கமா இருக்கோம் ஏய், கிடக்கும். நாயா நீ என்னடா பண்ணுற? ஏங்க காங்க மாடு கரும்பு விழுந்த மாதிரி என் மனைவி இருக்கு அம்மா கேட்டாங்களா அது சொல்லி காட்டுறேன் எப்படி அப்படித்தான் இப்படிதான் முடிக்குமா தெரிஞ்சுக்கலாம் டேய் எட்ட இருந்து சொல்ல போறா இல்ல எப்படி சொன்னா அவனுக்கு புரியாது கிட்ட போய் தெரியும் எனக்கு அது மட்டுமா உங்களை பார்க்க பார்க்க என் ஆசையாகப்பட்டது அளவெடுத்து வருகிறது. அவனா அப்படியா எப்படி சொல்லு ஒருவர் மீதே நீ பாட்டு என்னடா போறேன்?
இப்பதான் இப்பதான் அப்படி கட்டி பிடிக்கலாம் போனேன். அதுக்குள்ள உங்க கண்ணு பொறுக்கலையா? கண்ணு பொறுக்கலையா? கண்ணு வாங்கி வச்ச ஒரு கண்ணு வாங்கி வச்சு என்னடாச்சு? ரெண்டு போட்டு தண்ணி டெய்லி ஊத்துற சொல்லுடா. நீ தான் புடிச்சு பேசுவ. என்னடா? நான் ரெண்டு கண்ணு வாங்கி வச்சேம்மா. அதுல ரெண்டு போட்டு தண்ணி டெய்லி ஊத்தணும். டெய்லி ஊத்துறேன். நல்லா வந்து போச்சுமா. வந்து போச்சு. ரெண்டு பிஞ்சு ஊத்துமா. எங்க கை வச்சுக்கோ. கை கூட வைக்கிறான். அவன் எப்படி அவன் திரிய நீ என்னமா எடுத்து போய் அவளை தண்ணி ஊத்தி வளர வைக்கிற. அப்படி இருக்கும்போது அடுத்த மேல யார் விடுவ? எப்படி விடுவா? எப்படி விட முடியும்? அப்படி இருக்கும்போது எப்ப வந்து எந்த வார்த்தை சொல்லணும் தெரியாது அவனுக்கு. எப்படா எந்த வார்த்தை ஏண்டா நாங்க எங்களுக்குள்ள எப்படி வேணாலும் எடுத்து வந்தாலே உங்களுக்கு விடுமுறை இருக்கோம். அப்ப 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 எனக்கு ஒருவர் சொல்லே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டே உல்லாசமாக இருக்கும் பொழுது உன்னை உங்க கரங்களால் ஏங்க போட்டிருக்கீங்க? அமுதா என்னுடைய மனைவி அமுதா நீ என்னை அடிக்கின்றாயே நான் அவனை அடிக்கின்றேன். சுவாமி நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்க, நான் எப்படி உங்களை அடிக்க முடியும்? அப்படி எப்படி யாரு நீ? அடே கலாக்கா சுவாமி விளக்கியா பாலகா பாலகி அப்படி விளக்கமா சொல்லு. சுவாமி இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? உங்களுக்கு என்ன வர வேண்டும்? எங்களுக்கு புத்திரவாக்கினி என்பதே கிடையாது. நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். சொல்லுங்க சுவாமி. 10க்கு 10 ஒரு தனி அறை கட்ட வேண்டும்.
10க்கு 10 தனி அறை. ஆமா கட்டு அதாவது அதுக்குள்ள ஒரு பால் ஒரு பால், 2 தலைக்காணி 2 தக்காளி, 1 லிட்டர் பால் 1 லிட்டர் பால், 1 டசன் வாழைப்பழம் 1 டசன் வாழைப்பழம், 1 கிலோ திராட்சைப்பழம் திராட்சைப்பழம், மாதுளப்பழம் அத்தனை பழ வகைகளும் அங்கு வைக்க வேண்டும். வாழைகாய் என்பது மட்டும் பிறக்கா இல்ல, பழ வகை சொல்ல மட்டும் அப்படியே தீர தெளிவா அத்தனை பழ வகைகளை அங்கு வைக்க வேண்டும். வைத்துவிட்டு அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி அத்தனையும் அந்த பாலிலே கலந்து சுண்ட சுண்ட காய்ச்சிருக்க வேண்டும். பாலம் பிஸ்தா அனைத்தும் ஒன்று சேர்த்து அந்த சின்ன பாலை காய்ச்சி வைக்க வேண்டும். அதாவது காய்ச்சி வைத்துவிட்டு காய்ச்சி மல்லிப்பு 20 முழம் மல்லிப்பூ 20 முழம் இதையெல்லாம் அந்த பாலிலே தெளித்துவிட்டு அந்த பாலில போட்டு விட்டு உன்னுடைய மனைவி அந்த ரூமிலே விட்டுவிட்டு ரூம்ல விட்டு நீ வெளியே வந்து தாழ்பால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். சாப்பாடு போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். ஊட்டி மேலே ஏறி பாட்டை பிரித்து கொண்டு நான் உள்ளே இறங்கி உன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருக்க வருகிறேன்.